வணக்கம் நண்பா. ஐஎம் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் நடந்த ஸ்கேமை தான் மிகப்பெரிய ஸ்கேமாக இந்தியாவில் பார்க்கப்படுது. ஸோ அதை பீட் பண்ணுற அளவுக்கு கிரிப்டோ கரன்சி மூலமாக ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதோட மதிப்பு 22,500 கோடின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு, இதை யார் செஞ்சா, அதே நேரம் இந்த ஸ்கேமை MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி இந்த ஸ்கேமை அரங்கேற்றி இருக்காங்க. ஸோ அது என்னென்ன, இந்த ஸ்கேமை பற்றி அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒன் ஆஃப் த வேர்ல்டுஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்ற அளவுக்கு இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை போகும். அதே நேரம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸை பத்தி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்அவே உங்க எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அது நடக்கணும்னா, அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இதை மட்டும் செஞ்சா போதும். உங்களுக்கான கேஷ் உங்களை தேடி வரும். ஸோ இது சம்பந்தமான ஒரு வீடியோ நான் தனியாகவே மேக் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாகவே இருக்கு. அதே மாதிரி அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டிலையும் நான் டேக் பண்றேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க, அந்த ஸ்கேம் என்ன, அதை யார் செஞ்சா, அது எப்படி நடந்துச்சு, இப்போ அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, நம்ம நாடு அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். 2016 பிட் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு காயினை குஜராத்தை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிறவர் லான்ச் பண்றாரு. ஸ்டார்டிங்ல இவர் இந்த பிட் காயினை லான்ச் பண்ணப்ப இது ஆவரேஜான ஒரு ரன்னிங்ல தான் போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 40% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ₹1 ஒரு பிட்காயின் ₹1 அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ₹40 ரிட்டர்ன் ஆகும். ₹1,00,000 நீ பிட்காயின் வாங்கினீங்கன்னா ₹40,00,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி நிறைய பேரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு இவர் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த கிரிப்டோ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ரீச்ல இருக்கு. ஆனா இது பத்தல அப்படிங்கிற பட்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இதை MLM ஸ்கீமை இந்த கிரிப்டோ கரன்சியில கொண்டு வர்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அந்த பிட் கனெக்ட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் மூலமா நான் ஒரு 4 பேர்த்த ரெஃபர் பண்ணி அவங்கள இந்த பிட்காயினை வாங்க வச்சேன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் எனக்கு இன்சென்டிவாவோ இன்கிரிமெண்டாவோ சம் மணி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தி இவர் நிறைய பிட்காயின்ஸ் சேல் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே யாரும் சும்மா இருப்பா? இதை ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க மூலமா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்களும் நிறைய நல்ல லாபங்கள் சம்பாதிச்சாங்க. இந்த MLM ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, இது எந்த நேரத்தில் வெளியே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு கம்பெனி ஒரு ஊருக்குள்ள போகுது. இந்த மாதிரி நீ இந்த ஸ்கீம்ல உங்களை ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா உனக்கு எவ்வளவு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்டிங்ல ஒரு 4 பேரை ஹையர் பண்ணி அவங்க மூலமா இந்த மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க. இவங்க போய் ஒவ்வொருத்தரும் 4 பேர் 10 பேர் 20 பேர் 50 பேர்னு சொல்லி ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 10 லட்சம் பேரையும் இந்த கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னா, அந்த கம்பெனிக்காரனுக்கு இந்த 10 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், கம்பெனி டோட்டலா ஷட் டவுன் பண்ணிட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு இருக்கிற காசில் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் மேல ஒருத்தர், அதுக்கப்புறம் அப்படியே பிரமிடு மாதிரி அடுக்கடுக்கா லட்சக்கணக்கான பேர் இந்த கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு இதோட மதிப்பு, அதாவது இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட மதிப்பு ஒரு கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ ₹40,000. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு. இதை பயன்படுத்தி இவர் உலக நாடுகள் எல்லாத்துலயும் இவரோட பேரை முத்திர குத்துறாரு. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய 20 பிரபலமான கிரிப்டோ கரன்சியோட நம்பர்ஸ்குள்ள இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியா உள்ள போகுது. எப்படி பிட் கனெக்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான கிரிப்டோ கரன்சி லிஸ்ட்ல டாப் 20க்குள்ள ஒன்னா இருக்கு. அப்ப இது எந்த அளவுக்கு அசூர வேகத்துல போயிருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாமே இவர் நினைச்ச மாதிரியே போயிட்டு இருந்திருக்குது. லாபமும் நல்ல லாபமா வந்துகிட்டு இருக்கு, நல்ல ஒரு ரீச்ல இருக்கு, பிரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரீச்சுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அமெரிக்கா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. எப்படி இந்த கிரிப்டோ கரன்சி 2016 ஸ்டார்ட் பண்ணி 2018 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஹைப்புக்கு போயிருக்குன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவங்க கெஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றாங்க. இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி என்கொயரி பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இது முழுசா தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தாலேயோ அல்லது நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயோ இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. 2018 அதாவது 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 2018 க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த பிட் கனெக்டிங்கிற கிரிப்டோ கரன்சி ஷட் டவுன் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இவர் தலைமறை ஆயிட்டாரு. இவர் இப்போ உலக நாடுகள் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாதி கண்ட்ரீஸ், 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா
எல்லாரும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க நாட்டில் இது சம்மந்தமாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் நிறைய கேசஸ் வந்து இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில கேசஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா விட்னஸ் கிடையாது, விக்டம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கேஸ்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சில நாடுகளில். என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்னா இவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதே நேரம் 70 வருஷம் இவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் நிறைய நாடுகளில் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த விவகாரத்தில் இந்தியாவோட பங்கு என்ன, இந்தியாவோட ஆக்ஷன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்குள்ள முழுசா வர்றதோட அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்றாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து சீரியஸா ஹேண்டில் பண்ணும்போது இதை பத்தின என்கொயரி ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய விஷயங்கள் வந்து ஒன்னொன்னா வெளியே வருது. என்ன மாதிரி விஷயங்கள்னா சதீஷ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா நிறைய பேரோட பிளாக் மணியை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ ஒருத்தர் பிளாக் மணி வச்சிருக்காருன்னா அந்த பிளாக் மணியை கொண்டு வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒயிட் ஆக்கி அவங்களுக்கே ரிட்டர்ன் கொடுக்கறது, அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் மட்டும் இவர் வாங்கிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இவர் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இவர் வந்து MLM ஸ்கீம் மூலமாக உலக அளவில் எல்லாருக்கிட்டையும் பணத்தை நிறைய மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ஸ்கேம் மூலமாக நிறைய பணங்களை வந்து சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய பேங்க்ஸில் வந்து இவர் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல லேண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வாங்கி வச்சிருக்காரு. நிறைய பினாமிஸ்டையும் கொடுத்து வச்சிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தகவலை வந்து சேகரிக்கிறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் அதிரடியாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா சதீஷ்க்கு சொந்தமான 500 கோடி மதிப்புள்ள அவரோட சொத்துக்களை வந்து முடக்கி இருக்கிறாங்க. அதோட 1600 கோடி மதிப்புள்ள இவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கிரிப்டோ கரன்சிஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்ததும் அதிரடி ஆக்ஷன் எடுத்ததும் நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இது மொத்த ஸ்கேமில் 10% கூட வரலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா கிரிப்டோ கரன்சி மூலமாக மட்டுமே இவர் 22,500 கோடி ஸ்கேம் அடிச்சிருக்காருன்னா அது போக இவர் பிளாக் மணியை மாற்றி கொடுத்ததும் அவரோட இன்வெஸ்டர்ஸ்ட்டை வாங்கினது அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்தையும் சேர்த்துக்குவோமே, நிறைய விஷயத்தில் வந்து இவர் வந்து திருமுழு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்ச பணங்கள் வந்து கணக்கு போட்டால் அது எவ்வளோ ஆகும், அதுக்கான விடை என்ன, அது எங்கே இருக்குது, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது. இன்ஃபேக்ட் அவரை வந்து உலக நாடுகளே தேடிட்டு இருக்கு. இன்டர்போல் இருந்து எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து இந்தியாவில் இல்லை, அவர் வந்து இந்தியாவிலேயே அவர் இல்லை, வேற வெளிநாட்டில் எங்கேயோ பதுங்கி இருக்காரு, அவர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகளும் இவரை வந்து எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸையும் அங்க இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்கிற கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவர் இப்ப எங்க இருக்காருன்னே யாருக்குமே தெரியல. அதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். ஸோ இவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவர் திருடின பணங்களை எப்படி இவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றதுங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா இவரை வந்து எப்ப பிடிப்பீங்க, இவருக்கு வந்து எப்ப தண்டனை வாங்கி கொடுப்பீங்க, இவரை எப்ப கண்டுபிடிப்பீங்க, இவரை கண்டுபிடிச்சு இவருக்கு ஏமாத்தின பணத்தை எப்போ ஏமாந்தவங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. இவரை தேடுற முயற்சியிலையும் உலக நாடுகள் எல்லாமே வந்து தீவிரமா இருக்காங்க. ஆனா இவர் வந்து சிக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காரு அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியல. இவர் இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ற வரைக்கும் இது எப்படி யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இது ஸ்கேம்னு தெரியறக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா அப்ப இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தாலும் இதே தான் வந்து ஒரு நிலைமையா. கிரிப்டோ கரன்சி இருக்குதுலேயே சேஃப் அப்படின்னு சொல்றீங்க, அதுல வந்து MLM ஸ்கீமை பயன்படுத்தி இவர் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது, 10-20 கோடி அப்படின்னா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 22,500 கோடி. இது வந்து கிரிப்டோ கரன்சியில் மட்டும். இதில் வந்து கமிஷன்ஸ், அது இது பிளாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து இவர் வந்து கோல்மால் பண்ணியிருக்காரு. அந்த பணம் எல்லாம் எங்கே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுக்கு வந்து எப்போ முடிவு கிடைக்குன்னு தெரியல, ஏமாந்தவங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குன்னு தெரியல. ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணாமல் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் த மணி இஸ் யோர்ஸ். ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அது யாருக்காகவும் யார் சொல்லியும் அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே நேரம் உங்களோட பணத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு, அது என்னென்னு ரிசர்ச் பண்ணுங்க. பி சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்டட், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.